ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு அருமையான லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரினாலே நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் போகும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கவே மாட்டாங்க. 2 பேரும் குரலை மட்டும்தான் கேட்டுக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ண போன இடத்துல பயங்கரமான பிரச்சனைகள் வருது. அந்த எதிர்ப்புகள்லாம் மீறி அவங்க மீட் பண்ணாங்களா அப்படின்னு சொன்ன மூவி தான் புட்ட பொம்மா. இது ஒரு தெலுங்கு மூவி. ஃபைனலாக கிளைமேக்ஸில் வேறு லெவல் ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதோட சூப்பரான ஒரு மூவி. அண்ட் வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு மாம. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு பொண்ணை பொண்ணு நில்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. திரும்பினா இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேர் வந்து சத்யா. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னம்மா சேஞ்ச் வாங்க மறந்துட்டியா, சேஞ்ச் வாங்கிட்டு போன்னு சொன்னல, சரி நான் சைன் பண்ண அந்த டிக்கெட்டை கொடு அப்படின்னு சொல்லி சேஞ்சையும் கொடுத்து சரி பத்திரமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த சைடு பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காலே அவர் பாக்கெட்டில் அவர் பர்ஸை வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறான். ஸோ இதிலே சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றத. ஸோ அப்படியே பார்த்தா இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஒரு கால் வருது. சரின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா, சத்யா போய் ரீச் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவங்க பேர் வந்து லக்ஷ்மி. ரீச் ஆகிட்ட லக்ஷ்மி, முரளியை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இன்னும் முரளியை பார்க்கல, இதுவரை நீ அவங்கள பார்த்ததே இல்லை, பார்க்காத ஒரு ஆளை பார்க்க போயிருக்க, ஜாக்கிரதையாவா. நைட்டு வந்து அம்மா உன்னை கேட்டாங்க, நீ வந்து வெளியே போயிருதுக்காக சொல்லி நான் சமாளிச்சிருக்கேன், இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேல அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஹீரோயின் தனியாக நின்றுட்டுருக்கல, ஒரு பையன் குறுன்னு பார்க்குறான். என்னடா ஹீரோயினே பார்த்துட்ருக்கான்னு பார்த்தா திடீர்னு பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏங்க யாருங்க வேணும், எதுக்கு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்வையே ஒரு மார்க்கமாக இருக்குது, அவன் பேச்சும் ஒரு மார்க்கமாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் பயந்துடுறாங்க வந்து பேசவும். டக்குன்னு அவனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு நபரை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர, நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவனுக்கு 2 பேரும் பயப்படுற மாதிரி பின்னாடி போனாலும் அதாவது வந்து அந்த கான்ஸ்டபிள் போனதுக்கப்புறம் திருப்பியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே ஒரு லேடிஸ் டாய்லெட் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டாங்க. டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு வந்து கதவை பூட்டிக்கிட்டாங்க. ஸோ உடனே அவங்க யாருக்கோ வந்து கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் லைனே கிடைக்க மாட்டேது. தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ விடாமல் லைன் கிடைக்கலாட்டியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளியவும் பார்த்தா வந்துட்டு அவங்க 2 பேரும் யாருன்னே தெரியல, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாத்ரூம்குள்ளே வந்து வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல பொறுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் முதல்ல இதுக்கு வந்தாங்க, இப்போ யாருக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி அப்படியே நேராக ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் போகுது. இந்த சைடு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு கிராமம், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே நமக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு பிளேஸில் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியோட அழகாக வசிச்சுட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லக்ஷ்மி. அவங்க வந்து ஏண்டி இங்கே இருக்க இதுக்கு போகிறதுக்கு ஏண்டி இவ்வளோ மேக்கப் அப்படின்னு சொல்லல ஹீரோயின் ஒரு பொம்மை எடுக்கிறாங்க. ஸோ இந்த பொம்மை வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை. ஹீரோயின் எங்கே வெளியே போனாலும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் இந்த கிருஷ்ணரோட சிலைக்கு முன்னாடி வச்சு கிருஷ்ணரை வணங்கிட்டு தான் வந்தது. அதாவது கிருஷ்ணரை வந்து கூப்பிட்டுட்டு நான் போயிட்டு வர வரையும் பொம்மை வந்து பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் போவாங்க. வழக்கம் போல் ஹீரோயின் அதையும் பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கல இந்த சைடு பார்த்தா லக்ஷ்மி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா லக்ஷ்மி வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. ஸோ எந்நேரமும் அந்த பையன் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லக்ஷ்மிகிட்ட ஃபோன் கிடையாது, நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஃபோன் இருக்குது. அது பட்டன் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபோனை வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்களோட காதலன்ட்ட வந்து அவங்க பேசிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்போ பாரு ஏண்டி தோணு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கத்து ஒரு பையனை காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு லட்சணமாக நல்ல பையன் மாதிரி தான் தெரிகிறான். ஸோ ஆட்டோ ஓட்டுற பையன் அந்த சைடு இருக்க குழந்தைங்களெல்லாம் ஏற்றிட்டு மொத்தமாக ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக கிளம்புறாரு. அந்த பையன் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போவுமே ரேடியோ ஒன்று கேட்டுட்ருக்காரு. அந்த ரேடியோவில் இருக்க வாய்ஸை வந்து ரொம்பவும் மைன்யூட்டாக கேட்டு அந்த வாய்ஸை ரொம்பவும் ரசிக்கிற ஒரு ஆளாக இருக்கார். அந்த ரேடியோவில் இருக்க பொண்ணு பேசுகிற அந்த வாய்ஸ் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் எந்நேரமும் அவங்க எப்போல்லாம் வந்துட்டு அவங்களோட ஷோ இருக்கோ அப்போல்லாம் இவர் ரெடியாக இருவார் அந்த எஃப்எம்மை போட்டு அந்த வாய்ஸை கேட்குறதுக்காக. இதுலேருந்தே தெரியுது இந்த பையன் கொஞ்சம் வந்து ரொம்ப நல்ல பையன்றதை காமிச்சிட்டு அப்படியே அந்த பக்கத்து கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியே போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் அந்த பொம்மையை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க.
அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் யாரோ ஒரு பையன் உட்காந்துருக்கான். ரொம்ப கண்ணாடி போட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சாதுவான ஒரு பையன் உட்காந்து நம்ம ஹீரோயினை தான் பார்க்குறான். அவன் வேறு யாரும் இல்லை, இந்த ஊரோட ரொம்ப ஒரு பணக்கார வீட்டு பையன்னே சொல்லலாம். இந்த ஊருக்கான மொத்த வேலைகளையும் அவங்க தான் குடுத்துட்ருக்காங்க. ஆனா, அந்த பையனுக்கு என்னமோ நம்ம ஹீரோயின தான் பிடிக்கும். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நம்ம லக்ஷ்மி என்ன சொல்றா, "அவன ஒரு லிக்காவது விடுடி" அப்படின்றா. நம்ம ஹீரோயின் கண்டுக்காமலே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆளா இருப்பார் போல. வந்தவொடனே "எங்க போற? எங்க வர? சொல்லாம போக்கூடாது. ஒரு பொண்ணு தனியாவே போக்கூடாதுன்னு" கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம முரளி, இவர் பேர் வந்து முரளி. முரளியும் பார்த்தீங்கன்னா, அவங்க கேங்கும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஏரியா இருக்கும். அங்க எல்லாம் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அதில முரளி கைக்கு ஒரு ஆள் பத்தல. ஸோ, அதனால நீயும் வந்து ஒரு கை போடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. நமக்கு இந்த பழக்கம்லாம் வேணாண்ணா. எனக்கு வந்து நேர்மையா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற பணமே போதுன்றாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லக்ஷ்மி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அதை அவங்க அப்பா பார்த்துட்டு, "அது என்னது ஆண்ட்ராய்ட் ஃபோன்? ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதும்மா. அத குடு முதல்னு" சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு, "இப்போ போய் நீ சத்யாவ பாரு" அப்படிங்கல. சத்யாவோட அம்மா கேட்குறாங்க, "எதுக்கு இப்ப அத தேவையில்லாம வாங்கிக்கிறீங்க? நம்ம முன்னோர்கள் சொன்ன மாரி உலகம் அழியிறதே இந்த ஃபோன்னால தாண்டி" அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. ஸோ, இப்பவே தெரியுது அவங்க அப்பா ஃபோனுக்கு ரொம்ப எதிர்ப்பான ஆளுன்னு. உள்ள லக்ஷ்மி போய், "சத்யா, உனக்காக எங்கள் அக்காவோட ஸ்மார்ட் ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்தேன் காட்டலான்னு. ஆனால் உங்கள் அப்பா வெளியவே அதை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. அவர்ட்ட தயவு செஞ்சு வாங்கி கொடு" அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து, "இங்கே பார், இந்த ஃபோன் வந்து வெறும் 7,000 தானா, இந்த ஃபோனை நம்ம வாங்கிக்கலாம்" அப்படிங்கல. நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, "புது ஃபோன் வாங்கிட்டேன்னா அந்த பழைய ஃபோனை என்கிட்ட கொடுத்துருவியாடி" அப்படின்னு சொல்லல. நம்ம சத்யா, "பார்க்கலாம் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு கட் பண்ணால் நம்ம முரளி எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வாய்ஸுக்கு தான் அடிமையாக இருக்கார். அந்த ரேடியோவை கேட்டுட்டு அவங்க வாய்ஸில் வந்துட்டு வர நியூஸு எல்லாம் கேட்டுட்ருக்க நம்ம முரளியோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, "முரளி, உனக்கு தான் வயசாகிடுச்சுலடா, ஒரு கல்யாணம் தப்புனடா" அப்படிங்கல. "எங்கே நான் பொண்ணு தேடுறதுன்னு சொல்லல, பொண்ணு நான் சொல்கிறேன்டா, ரொம்ப அழகான பொண்ணு" அப்படிங்கல. முரளி சொல்கிறாரு, "பொண்ணோட முகம் மட்டும் அழகா இருந்தா பத்தாதுண்ணா, அதோட வாய்ஸ் தாண்ணா ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து கொடுத்து, அத்தைக்கிட்ட வந்து ஜாக்கெட்டோட மெஷர்மெண்ட் கேளு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா வந்துட்டு உடனே கேலண்டரில் இருக்க நம்பரை டயல் பண்ணி ஒரு கால் பண்ணி உடனே வந்துட்டு, "அத்தை, உங்களோட அளவுகள்லாம் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லல. இந்த சைடு வந்து கால் பேசுகிறது நம்ம முரளி. "என்னது அளவா? என்னங்க சொல்கிறீங்க? யாருங்க நீங்கள்?" அப்படின்னு கேட்கலையே. ஆஹா! நம்ம ராங் கால் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம சத்யா வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. நேரா போய் கேலண்டரில் பார்த்தா அந்த நம்பர், கடைசி நம்பர் வந்து மாற்றி போட்டுருவாங்க. அதனால அவங்க அத்தைக்கு போக வேண்டிய கால் வந்து நம்ம முரளிக்கு போயிடும். ஸோ, அத தெரிஞ்சுக்கிட்டு உடனே திருப்பி அத்தையை கூப்பிட்டு அளவு கேட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம முரளி யார் கால் பண்ணதுன்னு தெரியலேன்னு சொல்லி திரும்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே கட் பண்ணா நம்ம லக்ஷ்மி சத்யாவை கூட்டிகிட்டு வீட்டில் வந்து கோயிலுக்கு போகிறோன்னு போய் சொல்லிவிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. போகையில் தான் சொல்கிறாங்க, "இது மாதிரி வந்து அவர் வந்து என்னை பார்க்க வராரு." "யாரடி?" அப்படின்னு கேட்கல. "என் ஆள் தான் என்னை பார்க்க வராரு. நீ கொஞ்சம் முன்னாடி போய் கோவிலில் வெயிட் பண்ணு, நான் அதுக்காட்டி அவரை பார்த்து பேசிட்டு வரேன்" அப்படிங்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, "இவனுக்காடி இவ்வளோ சீன் போடுற" அப்படிங்கல. "எனக்கு அந்த ஆளாவது இருக்குது, உனக்கு அதுவுமே இல்லையே" அப்படின்னு சொல்லி ஓவராக சீன் போடுவாங்க லக்ஷ்மி. அப்படியே லக்ஷ்மியும் ஹீரோயினும் நடந்து போவேல அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லக்ஷ்மியை விட்டுட்டு நம்ம ஹீரோயினே குறுகுறுன்னு பார்ப்பான். அதுக்கு லக்ஷ்மி சொல்லுவாங்க, "உன் தங்கச்சி அப்படி பார்க்காதடா" அப்படின்னு சொல்லல. "ஐயோ, நான் எங்கே அங்கே பார்த்தேன், நான் சும்மா இல்லை பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ, அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் சீன் போகலை. அந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம சத்யா போயிட்டு கிருஷ்ணர் பொம்மைக்கிட்ட போய் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அவனை வச்சுக்கிட்டே ஓவராக சீன் போடுறா. "எனக்கான ஆளை ஏன் நீ இன்னும் காட்டவே இல்லை" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காளே. அந்த பக்கத்துலேருந்து நம்ம முரளி வந்து கால் பண்ணுவார். "ஏங்க, என்னங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டீங்க" அப்படிங்கல. "சாரிங்க, நான் வந்து தெரியாமல் ராங் கால் பண்ணிட்டேன். எனக்கே தெரியாமல் நான் எங்கள் அத்தைக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கால் பண்ணிட்டேங்கல." அங்கிட்டு முரளி, "பரவாயில்லைங்க, இருக்கட்டும், இதனால் என்ன இருக்குது, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, உங்கள் பேர் என்னன்னு கேட்கல." நான் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. "என்ன, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரில, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நம்மளோட சின்னுவை காமிக்கிறாங்க. அதாவது அந்த பணக்காரன் சொன்னல. ஸோ, அவரோட பேர் வந்து சின்னு. அவரை நம்ம ஹீரோயினை தான் துரத்தி லவ் பண்ணிகிட்ருக்காரு.
மாட்டார். ஹீரோயினுக்காகவே புதுசாக வந்துட்டு ஒரு துணிக்கடை ஓப்பன் பண்ணிடுவார் அந்த ஊர்லேயே. நமக்கு இவ்வளோ மில்லு இருக்கல, ஏன்டா அந்த துணிக்கடையை ஓப்பன் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கல, நம்ம அப்படியே வந்து சின்ன அப்படி நிற்கிறாரு. எனக்கு தெரியும்டா, எல்லாம் அந்த பொண்ணுக்காக தானே. காதலிக்கிற பொண்ணு அழகாக இருக்கலாம், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் அதே கல்யாணம் பண்ணுற பொண்ணு அந்தஸ்துள்ள பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே புரியுது அவங்க ரொம்ப அந்தஸ்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்து பார்த்தா நம்ம முரளி ரீசார்ஜ் பண்ணுறக்காக நின்றுட்டு இருக்காரு. வேற ஒரு பொண்ணு வந்து அண்ணா அர்ஜுன்னா ரீசார்ஜ் பண்ணுங்கண்ணா அப்படிங்கல. நம்ம முரளி வந்து பரவாயில்லண்ணா, முதல்ல வந்து அவங்களுக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு முரளி. இங்கிட்டு கிட்ட பண்ணால் நம்ம சத்யா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க. அதாவது வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனில் இருப்பாங்க பக்கத்து வீட்டில். அப்போ இருக்கல நம்ம முரளி வந்து கால் பண்ணுவார். உடனே நம்ம சத்யா எடுத்து, ஏங்க நீங்கள் ஏன் சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல தெரியாமல் கால் பண்ணிட்டாங்க, ஏங்க இப்படி போட்டு வந்து திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கீங்க, தயவு செஞ்சு இனிமேல் கால் பண்ணாதீங்க திட்டிகிட்டு இருக்கலையே. அவங்க அப்பா, அதாவது சத்யாவோட அப்பா வந்துடுவார். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கல. நம்ம சத்யா வந்துட்டு, இல்லை யார்கிட்டையும் இல்லைப்பா, சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணாமலே அப்படியே போய் வச்சிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோரும் பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு சத்யாவை கம்பேர் பண்ணதுனால சத்யா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ அங்கிட்டு இருந்து கேட்டுகிட்டே இருக்காரு. அது அந்த வாய்ஸை வந்து ரொம்ப ரசித்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் விடுகதை கேட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தராக விடுகதை கேட்குறாங்க. யாருக்குமே விடுகதைக்கு விடை தெரியல. நம்ம சைடு நம்ம முரளிக்கு வந்து நல்லா விடுகதை தெரியும் போல். ஸோ விடுகதைக்கான விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணி விட்றாரு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்து அங்கே சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்ட் ஆன்சராகவே முடியுது. அப்படியே அடுத்தடுத்த கேள்விகள் எழுப்ப எல்லா கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முரளியே வந்து கேட்டோ இல்லை அவருக்கு தெரிஞ்சதே வந்து டக்கு டக்குன்னு அவர் வந்து ஒரு மெசேஜாக வந்து ஆன்சர் பண்ணி விட்றாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பார்த்து சொல்ல இங்கிட்டு இருக்கவங்களாம் பாராட்டுகளாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பாட்டி உள்ளே என்ட்ரி கொடுத்து அவங்க பாட்டுக்கு ஒரு விடுகதை கேட்குறாங்க. இதுக்கு நீ ஆன்சர் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கல. நம்ம ஹீரோயினுக்கு ஆன்சர் தெரியல. இந்த சைடு பார்த்தா நம்ம முரளிக்கும் தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல. அப்படியே பார்த்தா அடுத்த நாளே ஆயிடுது. அதுக்கப்புறமும் ஹீரோயினுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அந்த விடுகதைக்கான ஒரு பதிலை வந்து அவர் திருப்பி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கார். அதை அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே வந்து கரெக்டான பதிலாக வந்து வரலை. ஸோ நம்ம ஹீரோவும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு சாங் வருது. அதாவது அந்த மெசேஜே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஆகுது ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ எப்போ மெசேஜ் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு எடுத்து பார்க்குறதும், அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து விடாமல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுமா இருக்குது. ஸோ இந்த கதை இப்படி போயிட்டுருக்கல. இந்த பக்கத்தில் நம்ம சின்னும் அவர் நினச்ச மாதிரி துணி கடையை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஆனால் அது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சின்னுக்கு பிடிச்சதுனால அதையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. சின்னு நினச்ச மாதிரியே அங்கே நம்மளோட சத்யா வந்து துணி எடுக்கிறதுக்காக வராங்க. அதை பார்த்து நம்ம சின்னி ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அந்த சைடு ஒரு ஃபோட்டோகிராஃபரை வச்சு, இங்கே பாரு நான் சொல்கிற ஆளை மட்டும் கரெக்டாக எனக்கு சூப்பராக ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படிங்கல. நம்ம சத்யா அங்கிட்ட சாரியெல்லாம் வச்சு பார்க்கல. அதை நம்ம ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் கொடுக்குற இடத்த எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கல. 400ரூபான்றாங்க. 400ரூவா கொடுத்ததுக்கப்புறம் அந்த சைடு அவங்க ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம சின்ன டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு 100ரூவாயை ரிட்டர்ன் பண்ணுறாரு. உடனே நம்மளோட சத்யாவோட அப்பாவும் அதை வாங்கிக்கிறாரு. உடனே வந்துட்டு சின்னுவோட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இப்படி வந்து விரயம் பண்ணால் அம்மாவோட காசெல்லாம் வேகமாகவே அழிஞ்சு போயிடும், இந்த கடையும் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், கொடுத்தவனே எல்லாம் வாங்கி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கல. நம்மளோட சத்யாவோட அப்பா அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்படியே சொல்கிறாங்க, யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அவங்கவுங்க அங்கே தான் இருக்கணும், அவங்க தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிடுறாங்க. இதை கேட்ட சின்னுவாலேயே ஒன்றும் பேச முடியல. இதை கேட்ட சத்யாவோட அப்பாவுனாலேயும் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா பணக்காரவங்க ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. அந்த மன வருத்தத்திலே வந்து நம்மளோட சத்யா காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கையில் இந்த சைடு நம்ம முரளி கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணவும் முரளியும் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க நம்ம சத்யா. அந்த சின்னுவோட அம்மாவுக்கு என்ன அப்படி ஒரு திமிரு, பணம் இருந்தால் என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் நான் ஏன் ஓட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா கேட்க, அதுக்கு முரளி சொல்கிறாரு, யார் மேலே வந்து ரொம்ப அன்பு இருக்கோ அவங்க மேலே தான் வந்து கோவத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம சத்யா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தா நம்ம முரளி இருக்கார். அந்த சைடு வந்து ஒரு 2 பசங்க 3 பொண்ணுங்களை போட்டு ரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேகிங் நடந்துகிட்டு இருக்கல. திடீர்னு நம்ம முரளி என்ட்ரி கொடுத்து, டேய் அவங்கெல்லாம் என் தங்கச்சிங்க, அவங்கள விடுங்க அப்படிங்கல. நீ என்னடா உள்ளே பூந்து சீன் போடுற, பெரிய ஹீரோவான்னு கேட்கல.
நம்ம முரளி டக்குன்னு கத்தி எடுத்து எவ்வளோ ஆளுன்னு பார்த்துருவோமா அப்படிங்கல அவனுங்களும் பயந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அந்த பொண்ணுங்களை நீங்கள் ஏறுங்கம்மா, ஆட்டோவுக்கு பின்னாடி என் நம்பர் இருக்குது, எப்போ என்ன உதவினாலும் எனக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள், நான் உங்கள் அண்ணன் மாதிரி அண்ணன்னே சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுங்களாம் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நைட் ஷோவுக்கு போயிட்டு முரளி கூட 2 பொண்ணுங்க வராங்க. அவங்க முரளியோட தங்கச்சிங்க. அப்படியே ஒரு செக் போஸ்ட் வர அதில் இருக்க போலீஸ் வந்து அவங்கள குறுகுறுன்னு ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. உடனே முரளியோட தங்கச்சிங்க சொல்கிறாங்க, இதுக்கு தான் நைட் ஷோ வேணாண்ணே அப்படிங்கிற நம்ம முரளி சொல்கிறாரு. ஏன் நைட் ஷோனா பசங்க தான் பார்க்கணுமா, பொண்ணுங்கள்லாம் பார்க்கக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து வேகமாக ஹீரோயினை கூப்பிட்டு ஓடுறாங்க. இங்கே வா வா அப்படிங்கல நம்ம லக்ஷ்மியும் கூப்பிட்டு ஓடுறாங்க. எல்லாம் வேகமாக ஓடுறாங்க. என்னடா வந்து இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு ஓடுதுன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை அவரோட கடை விளம்பரமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்னு வந்து பேனர் வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து சின்னுக்கிட்ட, சின்னு நீ என் மகளை காதலிக்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பட் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அம்மா என்றைக்கு முழு மனசோட ஒத்துக்கிறாங்களோ நீ தாராளமாக வந்து என் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு நம்ம சத்யாவோட அப்பா. இந்த சைடு நம்ம சத்யாவுக்கு வந்து ஒரு கால் வருது. ஏங்க ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாத, ஏன் வந்து எனக்கு காலும் மெசேஜையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற. ஹே 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 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து முரளி கிடையாது, முரளியோட தங்கச்சிங்க பேசுகிறோம். ஸோ உங்களோட காலோ இல்லை மெசேஜோ ஏதோ ஒன்று வந்தாலே எங்கள் அண்ணன் வந்து ரொம்பவும் ஹாப்பியாகிறாரு. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பேசுகிறத நிறுத்திடுறாதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. அப்படிங்களா அப்படிங்கல இந்த சைடு வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து வெறும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஆனால் ரொம்ப நல்ல பையன், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா உதவி பண்ணுவார். தயவு செஞ்சு அவர் மனசு நோகிற மாதிரி நீங்கள் பேசாமல் மட்டும் விட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு, தயவு செஞ்சு நீங்கள் பேசிகிட்டே இருங்க அப்படிங்கல. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் முரளிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்புறம் முரளி சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கல. இங்கே தாங்க சவாரிக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கல. நீங்கள் ஆட்டோ தான் ஓட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் சார் அடிக்கடி கொடுப்பீங்க போல், ஸோ என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும், உங்கள் தங்கச்சி கிட்ட நான் அப்போ தான் பேசினேன் அப்படிங்கல. அப்படியே கட் ஆகுது. இந்த சைடு பார்த்தா திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணோட அம்மாவை வந்து காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே விட்டுறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஹீரோயின் பண்ண காலை வந்து நம்ம ஹீரோவால் எடுக்க முடியல. திருப்பி கால் பண்ணல நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, ஏன் வந்து நீ என்னை கால் வந்து எடுக்கவே இல்லை, அப்போ என்னோட உனக்கு முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ஒரு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து என்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கல. பொண்ணு பார்க்க தானே வராங்க, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு நம்ம முரளி. இந்த சைட் பார்த்தா அடுத்த நாள் காலையில் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கான எல்லா வேலையும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட முதலாளி அம்மாவும் வந்துட்டாங்க. இந்த சைடு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு அருமையான இடம் கிடச்சிருக்குடி அப்படிங்கல. இவங்க வந்தது வந்து அதாவது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இங்கே வந்திருக்கதே பிடிக்கல, இவங்களோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்களை பொண்ணு பார்க்கலாம் வரல, என் மில்லில் வந்து புதுசாக ஒரு வேலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஒரு ஆளை, உங்களுக்கு வந்து வேணும்னா தாராளமாக நீங்கள் எங்கள் மில்லில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட சம்பளத்தையும் நான் ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அசிங்கப்படுத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோயினோட அப்பா, அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட அதை நினச்சி கவலையே கிடையாது. வெளியே வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக அது தட்டி போயிடுச்சு அப்படிங்கல. இந்த சைடு நம்ம லக்ஷ்மிகிட்ட வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து முரளியை வந்து காதலிக்கிறேன்டி, எனக்கு முரளி தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கல. இல்லை உனக்கு சின்னு தான் கரெக்டான ஆள் அப்படிங்கல. இல்லை எனக்கு முரளி தான் கரெக்டான ஆள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோயின். இந்த சைடு நம்ம சின்னு சாப்பிட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து, நல்ல வேலை நீ எங்கே சாப்பிட மாட்டியோன்னு நினச்சேன் அப்படிங்கல. அம்மா இந்த சொத்தெல்லாம் எனக்கு தானம்மா அப்படிங்கல. ஆமாப்பா உனக்கு தான்ப்பா, நீ சந்தோஷமாக இருக்க தான்ப்பா அத்தனையும் அப்படிங்கல. நான் சந்தோஷமாக இல்லைம்மா, என்னோடய சந்தோஷம் வந்து சத்யா தான் ஃபுல்லாகவே, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து காட்டுறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட தட்டிலே கை கழுவுறாரு. உடனே அம்மாவை புரிஞ்சுக்கிறாங்க, இவனோட முழு சந்தோஷமும் சத்யா தான் அப்படிங்கல. நமக்கு அந்தஸ்து முக்கியமாக நம்ம பையன் முக்கியமானங்கல, நமக்கு வந்து நம்ம பையன் தான் முக்கியம், அவனோட சந்தோஷம் தான் முக்கியம், ஏன்னா ஒரே பையன். அதனால் உடனே வந்து ஆள் அனுப்பிவிட்டு அந்த சம்மந்தத்தை வந்து ரெடி பண்ணுங்கள், கல்யாணத்துக்கு உடனே தடவுடலாம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கல. இந்த சைடு நம்ம பொண்ணு வீட்லேயும் அதாவது நம்ம ஹீரோயின் வீட்லேயும் வந்து பேசிடுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா ஏற்கனவே அசிங்கப்படுத்துறத கொஞ்சம் கூட நினைவில் வச்சுக்காம உடனே ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கிட்டு கால் பண்ணி முரளிட்ட,
என்ன முரளி, இவங்க திருப்பி சம்மந்தம் வந்து நிச்சயம் பண்ண போகிறாங்க, நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படிங்கல, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படியே பார்த்தா இந்த சைடு எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணத்துக்கும் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வரலை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. சரி நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்கல, நான் லக்ஷ்மி கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. நைட்டு சாப்பிடையில் நம்ம லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து நான் முரளியை பார்க்க போகிறேன், அப்பா அம்மா வீட்டுக்கு வரதுக்குள்ளே நானும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம முரளிட்டையும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் மார்னிங் அங்கே வந்துடுவேன், ஏன்னா தயவுசெய்து வந்து பிக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஓ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம முரளியும். அப்படி வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க. அதில் தான் கண்டக்டர் வந்து 500 சேஞ்ச் இருக்காதுமா, நான் இறங்கல உனக்கு டிக்கெட்டுக்கு வந்து சேஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் இந்த இடத்துல வந்து நமக்கு ஓட்டி காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கால் ஒரு வழியாக வந்து அட்டன் பண்ணிடுறாரு நம்ம முரளிக்காக தான் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த அம்மாவும் வந்து பாத்ரூம் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. எம்மா எவ்வளோ நேரமாக உள்ளே இருப்ப, வெளியே வாமா அப்படிங்கல. நம்ம ஹீரோயினும் வேகமாக வந்து திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கால் ஒரு வழியாக அட்டன் ஆயிடுது. ஹே முரளி, நான் இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், எங்கே இருக்க, சீக்கிரம் வா, பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையிலே யாரோ ஒருத்தவங்க ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு முரளி அப்படிங்கிறாங்க. அந்த சைடு பார்த்தா முரளி இல்லாமல் அர்ஜுன் தாஸ் திடீர்னு இருக்கார். அர்ஜுன் தாஸை பார்த்ததும் அங்கிட்டு விரட்டிட்டு வந்த 2 பசங்களும் வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எஸ் ஆயிடுறாங்க. எஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல முரளி இல்லாமல் ஏன் அர்ஜுன் தாஸ் இருக்கார் அப்படிங்கல அர்ஜுன் தாஸ்க்கான ஃப்ளாஷ்பேக் வருது. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வயசானவர் இருக்கார், அவரை போட்டு பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் அடித்து அவர் கடையை உடச்சிட்ருக்கான் ஒருத்தன். திடீர்னு அவர் மேலே வந்து ஒரு பாட்டில் வந்து படுது. வேறு யாரும் இல்லை, நம்ம அர்ஜுன் தாஸ் தான் பாட்டில் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அவர் மேலே அடிச்சிட்ருக்காரு. அந்த சைடு வந்து அவன் சொல்கிறான், டேய் நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டலடா அப்படிங்கிறே துரத்தி விடாமல் பாட்டிலை வச்சு எரிஞ்சு அர்ஜுன் தாஸை அடித்து விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. என்ன ஆர்கே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கல. ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் வந்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கடைக்காரர் சொல்கிறாரு, அவனை விட நீ அதிகமாக வந்து பாட்டிலை உடச்சிட்டா இருக்கே அப்படிங்கல, உன் மண்டையை உடைக்காமல் விட்டேன்னு வந்து நினச்சிக்கோ கிளவா அப்படிங்கல. இந்த சைடு வந்து ஆர்கே தான் நம்ம அர்ஜுன் தாஸோட பேர். அவர் ஆர்கேவோட ஃப்ரெண்டு வந்து சூதாட்டம், அதாவது அந்த உருட்டி விளையாடுவாங்கல்ல, கட்டை உருட்டி விளையாடுவாங்கல்ல, அது விளையாடல நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு 50 ரூபா கொடுப்பாரு. அதை வச்சு அவர் விளாண்டுட்டு இருக்காரு. திடீர்னு போலீஸ் ரைடு வந்து எல்லாத்தையும் துரத்தி விடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் மார்னிங் வந்து வேறு ஒரு இடத்துல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே கண்ணுக்கு விளையாடி இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட வந்து, அண்ணே ஒரு 500 இருந்தால் தானே எனக்கு சரக்கு அடிக்கிறதுக்காக 500 காலையிலே கேட்குறாரு. என்கிட்ட எங்கே இருக்கே இருந்தால் உன்ட்ட உடனே எடுத்து கொடுத்துட மாட்டேனா அப்படிங்கல. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம வந்து அந்த நைட்டு வந்து காசு கொடுத்தாருல, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஆர்கே போகிறாரு. இவங்க இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வீட்டுக்குள்ளே வர்றாரு. அந்த ஃப்ரெண்டோட அம்மா வந்து கரிச்சு கொட்டுறாங்க நம்ம ஆர்கேவை. ஏன்டா என்னடா இப்போ போனால் வேலையை விட்டுட்டியாமா, பாவண்டா உங்கள் அம்மா ஒரு ஆளாக கஷ்டப்படுறா, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல அப்படிங்கல. நம்ம ஹீரோ வந்து நேராக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய், டேய் எப்பட்றா இவங்க கூடலாம் இருக்க, இவங்கள துரத்தி விட்றா அப்படிங்கிற. டேய் அவங்க எங்கள் அம்மாடா அப்படின்னோடனே அப்படியே 2 பேரும் சேர்ந்து வண்டியில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன்டா நீ இந்த வேலையை விட்ட அப்படிங்கல. வெறி 20,000 தான்டா சம்பளம் தரானுங்களா, அது நமக்கு சரிப்பட்டு வராது, 1,00,000 ஒரு வேலை கிடச்சிருக்கு. என்னடா வேலை அப்படிங்கல, செயின் அடிக்கிற வேலை கிடச்சிருக்குடா, இனிமேல் செயின் அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க செயினையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் வேகமாக போய் பஸ்ஸை மறிக்கிறாரு. ஏய் வண்டி நிப்பாட்டுறா முதல்ல அப்படிங்கவும் டக்குன்னு வண்டியை அவரும் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினதுக்கப்புறம் உள்ளே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. எம்மா டெய்லி இதே வேலையாக இருக்குமா, என்னன்னு போய் கேட்டுவாமா அப்படிங்கல. டக்குன்னு அந்த பொண்ணு கீழே இறங்கி, இங்கே பாரு இது மாதிரி சும்மா நான் போராட்டத்திலாம் அராஜகம் பண்ணாத, நான் தான் உங்கள்கிட்ட பேச பிடிக்கலன்றல, தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட பேசாத, சரி வண்டியில் ஏறு அப்படிங்கல. அவங்க வந்து வண்டியில் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏறிடுறாங்க. பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆர்கே அவங்களுக்காக ஸ்கூலில் ரெடியாக முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து நம்ம ஆர்கே வந்து அவரோட கையை பிடிச்சிருவாரு. காசு கொடு அப்படின்னு கேட்பாரு. காசு இல்லை என்கிட்ட இப்போ காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கல. டக்குன்னு நம்மளோட அதாவது வந்து ஆர்கேவோட முறை பொண்ணு அவங்க டக்குன்னு மோதிரத்தை உருகிடுவார். இது போதும் அப்படிங்கல. இங்கே பாரு இப்படியே வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே, எங்கள் வீட்டில் வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கல. வேறு ஒரு பையனாக இருந்தால் என்ன, கல்யாணம் பண்ணிக்கோ, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படிங்கல. சீ அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அந்த நகையை உடனே வந்து அடமானம் வச்சு எல்லாத்துக்கும் உடனே சரக்கு வாங்கி கொடுத்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அத்தை பொண்ணு கால் பண்ணி, என்ன நாளைக்கு இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டியா அப்படிங்கல. ரெடி ஆகிட்டே இருக்கேன், என்ன சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கல. உன்ன மாதிரி அங்கே கேள்வியாக தான் கேட்க போகிறான், அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். இங்கே பாரு இது வந்து நீ விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், தயவு செஞ்சு இதில் செலக்ட் ஆயிரு அப்படிங்கவும். காலையில் பார்த்தா
நம்ம ஆர்கே ரெடியாகி இன்டர்வியூக்கு ரெடியாகி உட்காந்துருக்காரு. அந்த சைடு அவங்க அத்தை பொண்ணு கால் பண்ணி, என்ன இன்டர்வியூக்கு ரெடியாகி போயிட்டியா அப்படிங்கல. வந்துட்டேன் உன்னோடய டார்ச்சலாக இருக்குது, உள்ளே உட்காந்துருக்க அவனோடய டார்ச்சலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாரு. உள்ளே போனால் ஒருத்தர் வந்து உட்காந்து பேசுகிறாரு, ரொம்ப நக்கலாக பேசிட்டு வெளியே வர்றாரு. வெளியே அதுக்கப்புறம் தான் சொல்கிறானுங்க, இந்த வேலைக்கு வந்து 40,000 சேலரியாமா, ஆனால் வந்து முன்பணமாக 4,00,000 ரூபா வந்து அவருக்கு கொடுத்தா தான் வேலை கிடைக்குமாமா, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணை செட் பண்ணி விட சொல்லி பேசுகிறாங்க. இதை வேற ஒரு இன்டர்வியூ வந்து சொல்கிறாரு, எங்கே ப்ரோ உங்கள்கிட்ட பணம் மட்டும் தான் கேட்டாங்க, என்கிட்ட அழகான ஒரு பொண்ணை செட் பண்ணி விட சொல்கிறாங்க, வேலைக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியுமா அதுக்குன்னு அப்படிங்களே. நம்ம ஆர்கே சொல்கிறாரு, வேலை வேணும்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்கே வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு உடனே கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கால் பண்ணி, டேய் இது மாதிரி இன்டர்வியூ போனேன், அவன் 4,00,000 ரூபா கேட்குறான்டா. டேய் 4,00,000 ரூபாய்க்கு நம்ம எங்கடா போகிறது, மாதம் வந்து 40,000 ரூபா சேல்ரி, ஆனால் வந்து ஒன்று 4,00,000 ரூபா பணம் கொடுக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணை செட் பண்ணி விட சொல்கிறாங்கடா, பொண்ணை செட் பண்ணி விடவா, இதுக்கு எங்கடா நம்ம போகிறது அப்படிங்கல. அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டே, இதுக்கெல்லாம் வேற ஒருத்தன் கரெக்டாக இருப்பான், பேசாமல் நீ அந்த பஸ் ஸ்டாண்டு போவோ, இதுக்கு வந்து நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கல. ஸோ இப்போ நம்ம பொண்ணை வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி செட் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்கே வந்து நேராக பஸ் ஸ்டாண்ட் போகிறாரு. நம்ம ஆர்கே வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோயின் முரளிக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தா முரளியும் பஸ்ஸில் இருந்து இறங்குறாரு. வேகமாக ஹீரோயின் பண்ணுற காலையும் வந்து அட்டன் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் பர்ஸ் அடித்தான்ல, அவன் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான். அந்த கும்பலில் நம்ம முரளி மாட்டிக்குவார். முரளியோட மொபைல் மட்டும் தனியாக போய் விழுந்துடும். அதை நம்ம ஆர்கே பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு ஒரு பையன் வந்து முரளியோட மொபைலை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதை நம்ம ஆர்கே பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாரு. துரத்திட்டு போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் போடுறான். உடனே நம்ம ஆர்கே பார்த்து, டேய் சிகரெட்டை அவர் வாயில் வச்சுட்டு மொபைலை கொடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டி அசால்ட்டாக கெத்தாக வாங்கிட்டு மொபைலை வாங்கி அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த பையனை அடித்து துரத்தி விட்டுருவார். உடனே ஒரு வில்லத்தனமாக சிரிப்பாக இருப்பாருங்க. அப்படியே போயிட்டு முரளியோட ஃபோனை வந்து அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவான். அதை சுவிட்ச் ஆன் பண்ணுவார். ஆன் பண்ணோன்னே நேராக கால் வரும். ஸோ இந்த காலை வந்துட்டு அவர் கேட்டுகிட்டே அப்படி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஹலோ முரளி, எத்தனை தடவை உனக்கு ட்ரை பண்ணுறது, எங்கே இருக்க, முதல்ல சீக்கிரம் வா, நான் இந்த கலர் தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இங்கே வேறு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவோம். டக்குன்னு இந்த சைடு வந்து அப்படியே நேராக வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. என்ன பார்த்துட்டே இருக்க, எனக்கு வேறு ரொம்ப தாகமாக இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு எதாவது வாங்கி கொடு அப்படிங்கல. இந்த சைடு பார்த்தா நம்மளோட ஹீரோ, அதாவது வந்து நம்ம முரளி வந்து நிற்பார். இந்த இடத்துல அந்த பஸ் கான்ட்ராக்டரும் இருப்பார். இங்கே அந்த பஸ் வந்துருச்சா அப்படிங்கல. அந்த பஸ் கான்ட்ராக்டர் நான் தான்ப்பா. இங்கே ஒரு 19 வயசு ஒரு பொண்ணு வந்தாங்களா அப்படிங்கல. ஆமாப்பா வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்கல, ஃபோன் பண்ணிப்பாருப்பா அப்படிங்கல. என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுங்க, உங்கள் ஃபோன் கொடுங்க, ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கல. நம்மளோட முரளி வந்து அவரோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாரு. இந்த சைடு நம்ம அர்ஜுன் தாஸ், நம்ம ஆர்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அதுக்கு பே பண்ணிக்கிட்டு நிற்பார். இந்த சைடு அவர் ஃபோனையும் எடுத்து, முரளியோட ஃபோனையும் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். ஸோ அப்படியே நம்ம கான்ட்ராக்டர் வந்து அங்கே நிற்கிது பாருப்பா அப்படி அந்த பொண்ணு அப்படிங்கல. நம்ம முரளியை சத்யா அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம சத்யா திரும்பி பார்ப்பாங்க. ஸோ முரளி அங்கே இருக்காருன்னா அப்போ பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு சொல்லி சத்யா ஒரு சந்தேகமாக ஒரு திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள். டக்குன்னு நம்ம ஆர்கே சொல்லிடுவார், இல்லைங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த முரளியோட ஃபோனை கொடுக்க தான் வந்தேன், இந்தாங்க முரளி உங்கள் ஃபோனு, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் உடனே போயிடுவார். நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க நினச்சது வந்து அர்ஜுன் தாஸ் தான் முரளின்னு சொல்லிட்டு. இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் நேராக போயிட்டு ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு என்னை கூட்டிகிட்டு போ, இங்கே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குங்கல. வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாங் வருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊரே சுற்றுறாங்க. பட் அப்படி சுற்றிட்டு இருக்கையில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அர்ஜுன் தாஸ் பின்னாடி நம்ம ஆர்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு பார்க்கில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கல, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி முரளியை கூப்பிட்டு, அவன் நம்ம எங்கே போனாலும் உங்கள் ஃபோனை கொடுத்தவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், ஸோ என்னன்னே தெரியல, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நம்ம போகலாம் அப்படிங்கல. நம்ம முரளி பார்த்துட்டு, ஆமாம் இவர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கத்தில் போய், அண்ணா நீங்கள் எதுக்கு முதல்ல எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கல. நம்ம அர்ஜுன் தாஸ் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னாரு. ஸோ உடனே எதுக்கு இதை கேட்டாருன்னு தெரில, டக்குன்னு நம்ம முரளி வந்து கை கலப்புக்கு ரெடி ஆகிடுறான். நம்ம அர்ஜுன் தாஸும் போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குறுக்க வர 2 பேரும் சண்டையில் ஹீரோயினை சேத்துல தள்ளி விட்டுருவாங்க. உடனே நம்ம அர்ஜுன் தாஸையும் அவர் வந்துட்டு முரளி வந்து கீழே தள்ளி விட்டுருவான். அர்ஜுன் தாஸ் தலை போய் நேராக போயிட்டு ஒரு செவுத்தில் இடிச்சிரும். ஸோ அதில் இடித்து அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு மாதிரி மயக்கமாயிரும். இந்த சைடு நம்ம ஹீரோயினை உடனே நம்ம முரளி கூட்டிகிட்டு
சரி வா நம்ம போகலாம் அப்படிங்கல நம்ம சுற்றி இருக்கவங்கலாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம முரளி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாரு. இந்த சைடு நம்ம அர்ஜுன் தாஸை வந்துட்டு போலீஸ் தேடி வந்துருவாங்க. என்னப்பா ஆச்சு அப்படிங்கல, சார் இல்லை சார் நான் இங்கே ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். வந்த இடத்துல தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வார்ன் பண்ணி எல்லாம் இங்கே என்ன கூட்டம் கூடியிருக்கீங்க, சினிமா ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்ருவாங்க. இந்த சைடு நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து நேராக அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒருத்தன் வந்து என் மேலேயே கை வச்சிட்டான், ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த பக்கத்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நேராக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காரு முரளி. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கல, நம்ம ஹீரோயினும் பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே வா நம்ம ட்ரெஸ் மாற்றுறதுக்கு நேராக போகலாம் அப்படிங்கல. இந்த சைடு கட் பண்ணால் நம்ம அர்ஜுன் தாஸ் யாரா அடித்தது அப்படின்னு கேட்கல, ஒருத்தன் அசந்த நேரத்தில் அடிச்சுட்டு போயிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை அடித்து அவன் மூஞ்சியெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வேறு யார்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்காரு. நல்லா பேசிகிட்டு இருக்காரு, திடீர்னு வந்து கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஸோ அவனை சும்மாவே விடக்கூடாது, இங்கே தான் இந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான், அவனை பார்த்தவனே அடித்து அவன் வாயெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோ முரளியும் வந்துட்டு ஒரு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட உள்ளே வந்து போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மட்டும்தான் வந்தோம், தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காத, ஸோ இதெல்லாம் இப்போ கிடையாது அப்படிங்கல. 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம அர்ஜுன் தாஸ் ஸோ தேடி தேடி பார்த்து ரொம்ப களைப்பாயிட்டாங்க. நேராக பாருக்கு போயிட்டு வழக்கம் போல் சரி வா ஒரு பிக் போடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து உனக்கு பசிக்குதில்ல, நான் போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி வந்து லாட்ஜில் அவங்கள தனியாக விட்டுட்டு உடனே கிளம்புறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன சத்யா என்ன பண்ணுறேன்னு கேள, இது மாதிரி நான் லாட்ஜில் இருக்கேன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சரியான ஷாக்கு, என்னடி பண்ணுறீங்க அப்படிங்கல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஸோ இது மாதிரி ட்ரெஸ்ஸு அழுக்காயிருச்சு அதனால் வந்திருக்கோம் வாஷ் பண்ணுறதுக்காக அப்படிங்கல. சரிடி அப்படிங்கல, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாம் நான் உனக்கு வந்து சொல்கிறேன், ஸோ வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துடுறீ மறந்துடாமல், அவங்க வரதுக்குள்ளே வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கிட்டு கட் பண்ணால் வந்து திடீர்னு அவங்க தனியாக இருக்கல, யாரோ டோரை தட்டி ஒரு லேடி வந்து உள்ளே வந்து உட்காடுறாங்க. கேட்டால் நான் சத்யாவோட அக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சத்யாவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரிங்க சரி நீங்கள் உட்காருங்க, நான் ஒரு கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்மளோட முரளி வந்துட்டு நேராக சாப்பாடு வாங்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாரு. இதை நம்ம அர்ஜுன் தாஸ் அந்த சைடு வந்து சிகரெட் பிடிக்க வந்தவர் பார்த்துட்டாரு. உடனே பாருக்கு வேகமாக ஓடி போய் அவர் நண்பரை கூப்பிட்டு, டேய் நான் அவனை பார்த்துட்டேன், அவன் இங்கே தான் போய்கிட்டு இருக்கான், சீக்கிரமா வண்டி எடு அப்படிங்கவும் தடபுடலாம் அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலே அந்த ஆட்டோ டக்குன்னு கட் ஆயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே நின்றுட்டே தான் இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல முரளி என்ட்ரி கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அக்கா என்னக்கா இங்கே திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படிங்கவும், ஒன்றும் இல்லைடா உன்னை பார்க்க தான் வந்தேன், சரி காமாத்திபுரத்துக்கு நம்ம போகலாம்ல ரெடியாக இருக்கல அப்படிங்கல. காமாத்திபுரமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இங்கே முரளி வெளியே கூட்டிகிட்டு வந்து, ஏய் என்ன தேவையில்லாமல் அவன் முன்னாடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கல. கை நீட்டி காசு வாங்கினல, இங்கே பாடுறா நீ வந்து கண்டிப்பாக அவளை கொண்டு போய் இன்றைக்கி விட்டே ஆகணும், ஸோ கை நீட்டி காசு வாங்கியாச்சு, ஸோ அவன் ரொம்ப பேசுவான்டா, தயவு செஞ்சு இவளை கொண்டு போய் பக்குவமாக எடுத்து சொல்லி அங்கே கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கவும். ஸோ நம்ம முரளி இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கால. அந்த சைடு கட் பண்ணால் நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து அந்த ஆட்டோவை பார்த்துடுறாரு. ஸோ அதாவது வந்து முரளி வந்த ஆட்டோவை அந்த ஆட்டோவை போய் வேகமாக வழிமறிச்சு இப்போ கொண்டு போய் விட்ட சவாரி எங்கேனா விட்டீங்க அப்படிங்கல. இது மாதிரி எஸ்கே லார்ஜில் விட்டேன்ப்பா அப்படிங்கவும் டக்குன்னு நம்ம வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் வேகமாக எஸ்கே லார்ஜுக்கு வண்டி அடியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஸோ வந்துட்டு முரளிட்டு கேட்குறாங்க, உங்கள் அக்கா வந்து என்ன சொன்னாங்க, காமாத்திபுரம் தானே சொன்னாங்க, ஸோ அது வந்து எப்படின்னு வந்து எப்படி ஏரியான்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே, அவங்க வேறு தான் ஒன்று சொல்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு முரளி அப்படியே போட்டு மழுப்புறாரு. இல்லை முரளி நான் இங்கே இடத்த விட்டு கிளம்புறேன், ஏதோ எனக்கு சரியாக படல, என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடு அப்படிங்கவும், இரு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி பார்த்தீங்கன்னா வழிமறிக்கிறாரு. இல்லை முரளி நான் பரவாயில்ல கிளம்புறேன் அப்படிங்கல. உன்னை என்ன இப்போ பஸ் ஸ்டாண்டில் தானே கொண்டு போய் ஒன்று சத்யா, நான் கொண்டு போய் விட்டுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். முரளி வந்து டக்குன்னு வந்து சத்யா மேலே கை வைக்கிறான். ஸோ அது சத்யாவுக்கு பிடிக்கல. சொன்னே வந்து சத்யா வந்து அடிச்சுட்டு நான் கிளம்பி ஓடுற மாதிரி தெரியுது. ஸோ உடனே முரளி என்ன பண்ணுறான், டக்குன்னு சத்யாவை வந்துட்டு அது வரையும் ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்த முரளி வந்து டக்குன்னு ஒரு மாதிரி முகத்தை மாற்றுறான். சேஞ்ச் ஆகி சத்யாவை கொண்டு போய் பெட்டில் போட்டு தப்பாக நடந்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறான். உடனே நம்ம சத்யா வந்து கடிச்சு வைக்கிறாங்க. ஸோ என்னவே கடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான் அந்த சைடு. நம்ம அர்ஜுன் தாஸ் அந்த சைடு வேகமாக ஓடி வராரு எஸ்கே லார்ஜுக்கு. இந்த சைடு வந்துட்டு சத்யாவை போட்டு முரளி அடிக்கிறான். இங்கே பாரு கத்திக்கிட்டே இருந்தேன்னா உன்னை அடித்து நான் கொன்றுவேன் அப்படிங்கல. இந்த சைடு யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளே நம்ம சத்யா போய் பாத்ரூமில் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம முரளி செம்ம காண்டாக்குறான், ரொம்ப பைத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான்.
அப்படியே நேராக போய் கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா நம்ம அர்ஜுன் தாஸ் திடீர்னு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து முரளியை போட்டு அடி வெளுத்து எடுக்கிறாரு உள்ளே வச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் உள்ளே போய் சண்டை போட்டுட்ருக்காரு. வெளியே வந்துட்டு அவர் வந்து யாரும் வராமல் பார்த்துட்ருக்காரு கதவை போட்டிட்டு. ஸோ அதாவது வந்து உள்ளே விட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ஸோ அதாவது வந்து இப்போயே ஒரு ட்விஸ்ட்டு தெரியுது இங்கேயே. ஸோ அப்படியே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட அக்கா வந்து பேச, இங்கே பாரு நான் உடனே போலீஸ் கால் பண்ணுறேன் அப்படிங்கவும், இங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சியா, வந்து போலீஸை கூப்பிட்டா நீயும் தான் மாட்டுவ அப்படிங்கவும், அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு சைலண்ட்டாக எல்லாம் நடந்து போயிடுறாங்க. ஏன்னா வந்து மாட்டினா அவங்களும் மொத்தமாக மாட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நம்ம முரளியை போட்டு அர்ஜுன் தாஸ் அடி அடின்னு அடித்து, இப்போ சத்யா எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்கல. டக்குன்னு வந்து பாத்ரூமை வந்து முரளி கை காட்டுறான். வேகமாக வந்துட்டு பாத்ரூமை உடைச்சிட்டு உள்ளே போகல நம்ம சத்யா கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம அர்ஜுன் தாஸை பார்த்து. இங்கே பாரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், ஸோ உடனே நம்ம சத்யா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லி அர்ஜுன் தாஸை நம்பி வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கையில தான் தெரியுது நம்ம முரளியை போட்டு அடி அடின்னு அடித்து எல்லாம் உரிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. முரளி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு அராத்தா சிரிக்கிறான். ஸோ அப்போ தான் தெரிய வருது நம்ம முரளி எவ்வளோ பெரிய மோசமானவன்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் தான் காமிக்கிறாங்க நம்ம முரளி வந்து ஒவ்வொரு பொண்ணையும் வந்து அதான் வந்து நல்லவன் மாதிரி நடித்து அவங்கள வந்து பேசி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சீரழிவுக்கு பொண்ணுங்களை வந்து தள்ளிக்கிட்டு இருப்பான். ஸோ அதை வந்துட்டு அவன் வந்து பேசின ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இந்த மாதிரி தான் வந்து அண்ணன் அண்ணன் பேசியே இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான தொழிலுக்கு வந்து பொண்ணுங்களை ஈடுபடுத்திகிட்டு இருந்திருக்கான். ஸோ அதுவே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது, நமக்கும் இப்போ தான் தெரிய வருது நம்ம முரளியோட நிஜ முகம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அர்ஜுன் தாஸ் வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் தான் சத்யாட்ட உண்மையை சொல்கிறாரு. அதாவது அந்த முரளியோட ஃபோன் வந்து அவர் கை கிடச்சிருக்கும்ல, அப்போ கால் பண்ணப்போ ஒரு கால் வரப்போ நம்ம அர்ஜுன் தாஸ் சைலண்ட்டாக இருந்திருப்பார். அது வேறு யாரும் இல்லை, இந்த லாட்ஜோட ஓனர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து டே டைம் இல்லை சீக்கிரம் வந்து அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வளரிடுவாங்க. ஸோ அதை கேட்டு தான் வந்துட்டு இவர் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து அந்த பொண்ணை ஏதோ பண்ண போகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை செக்யூர் பண்ணுறதுக்காக பின்னாடியே துரத்தி வந்திருப்பார். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அவனோட சத்யா வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா சின்ன பொண்ணு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் நேராக வந்துட்டு அர்ஜுன் தாஸ்கிட்ட ஃபோனை கூட அப்படிங்கவும், ஸோ அர்ஜுன் தாஸ்கிட்ட பேசுகிறாங்க. இதனால தாண்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்தோடைய பிரச்சனையும் உன்னோட பிரச்சனையை நீ எடுத்துக்கிற, ஸோ லவ் யூடான்னு சொல்லி உன்னை உடனே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வேலையும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கவும், உனக்கு வேலையே இல்லாட்டி பரவாயில்ல, உனக்கு கடைசி வரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை வைக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் வந்துட்டு நம்மளோட சத்யாட்ட வந்து இப்போ உனக்கு பசிக்குதா கூச்சப்படாமல் கேளு அப்படிங்கல, இல்லைங்க எனக்கு வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட வேகமாக வந்து அர்ஜுன் தாஸ் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீ அவனை ரொம்ப நம்பிட்டேல அப்படின்னு சொல்லல அந்த பொண்ணு குறுகுறுன்னு பார்க்குது. நம்ம லவ் பண்ணவங்க நம்மளை ஏமாத்துறதை விட பெரிய ஒரு வழி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இந்த காலத்தில் நேரில் பார்க்குறவங்களே நம்ப முடியல, ஸோ ஃபோனில் பார்க்குறவங்கள எப்படி நம்புகிற அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜோடு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மைதான், இப்போலாம் நேரில் பார்க்குறவங்களே நம்ப முடியல, இதில் ஃபோனில் இருக்க லவ்லாம் வந்து எப்படி நம்புறது. ஸோ நல்ல ஒரு மெசேஜில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியில் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.